ஏய் செம்ம சில்லுன்னு இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க 3 வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமாரகோயில் மினி ஃபால்ஸு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த இடத்துக்கு குமாரகோயில் வரைக்கும் தான் பஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சொந்த வண்டியில் போகிறது தான் இந்த இடம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்ணாடி அங்கே தான் இருக்குது. ஃபால்ஸுக்கு குளிக்கலாம், வா சீக்கிரம் வா இறங்கு. நான் போகிறேன் இல்லைண்ணா. வா, பெரிய ஃபால்ஸ் தான் இது, வா போகலாம். சீக்கிரம் வா, கதை சாத்திரம். வா நம்ம போகலாம், வா வேறு கேமரா ஆனா எங்கே கேமரா ஆனே ஆகலையே. ஷூட்டிங்கில் அப்படி சொல்லுவாங்களா? போ எப்படி இருக்கு பாரு ஃபால்ஸு. இடம் எப்படி இருக்கு? நடக்கிற மாதிரி இருக்கா உனக்கு? ஜஸ்ட் ஏன்னா இதுக்கு ஏற மாட்டேற, டயர்டாக வர. சீக்கிரம் ஏறு போகலாம். ஜஸ்ட் 200 மீட்டர். பொறுமையாக ஏறு, ஓடாமல் ஏறுனா அப்புறம் மூச்சு வாங்கும். பார்க்கிங் பண்ணிட்டு ஒரு 200 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? யார் முன்னாடி போனோம்? நீ தான் முன்னாடி போனோமா? சரி வா, அப்பா உனக்கு பின்னாடி வரட்டா? கையை பிடிச்சின்னு தான் போகணும். பாரா வெளியில் என்ன வெயில். வரும்போதெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் வரைக்குமே சரியான வெயில். இங்கே ஆனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. சிங்கெல்லாம் காட்டில் இருக்காது, தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் இருக்குது. நார்த்துலலாம் இருக்கும். இங்கே வந்து புலி, சிறுத்தை, கரடி, யானை. ஆமாம், அது இடத்துக்கு தான் நம்ம போகக்கூடாது, இங்கெல்லாம் போகலாம். வாட்டர் ஃபால்ஸ் தனி காடுடா, அந்த காட்டுக்குள்ளலாம் நம்மள அனுமதிக்க மாட்டாங்கடா. அமைதியோ அமைதியா இப்படிக்கா வா. இங்கே தான் வழி நல்லா இருக்குல்ல, இதில் வா. அதில் ஏன் போகிறேன்? டீப்பாக ஏறுதா? அதுதான் குமாரகோவில் மினி ஃபால்ஸு. தண்ணியே இல்லை, வேஸ்ட். மழை வந்தால் மட்டும்தான் வரும் போல். இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. நாங்கள் போகும்போது சுத்தமாக தண்ணியே வரல. இந்த இடத்துல மழை வந்தால் மட்டும்தான் இந்த ஃபால்ஸில் தண்ணி வரும் போல். அதனால் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வருதான்னு செக் பண்ணிட்டு போங்க. அந்த இடத்துல தண்ணி வரலனாலும் அந்த மலை மேலே நின்று கீழே பார்க்கும்போது பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி சூப்பராக இருந்தது வியூ பாயிண்ட்டு. அதனால் தண்ணி வரலனா கூட அந்த வியூ பார்க்கறதுக்காகவே அங்கே போகலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வரலன்னு மொக்க வாங்கிட்டு அடுத்ததாக போகிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து குமாரகோயிலேருந்து 22 கிலோமீட்டரும் கன்னியாகுமரிலேருந்து 55 கிலோமீட்டர்லையும் வருது. வாங்க ஃபால்ஸில் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழே அப்படியே இறங்களா? எவ்வளோ ஒரு ஆளுக்கு? 10 ரூபா. வெயிலுக்கு செம்மையாக இருக்கும் போல். வெயில் ஓவர் தான் இன்னைக்கு. தண்ணி நல்லா தான் வருது. அது மேலே போட்டிங் இருக்குது போல். அங்கேயும் ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்குது, அங்கேயும் மேலே போய்க்கிங்க. இதோட லாஸ்ட்டா? இன்றைக்கி
ஒன்றுமே பார்க்கல. டைட்டாக இருக்கு. ஏங்கடா இப்போ வாட்டர் வாஷ் பார்த்தோன்னே கழுத்து எவ்வளோ டைட்டாக கைட்டே குடி. ஐயோ பீச்சி காட்ட போகிறோம். அச்சோ பறக்குது. என்ன பறக்குது? ஆவி இல்லை, அது தண்ணி தான். போ நீதானே வாட்டர் ஃபால்ஸ் கேட்ட? நீதானே ஃபால்ஸ்ன்னு கேட்டிருந்த. இப்போ நான் அழுகுற. ஒழுங்கா குளிச்சிரு. 5 நிமிஷமா குளிக்கணும். போய் நந்திரம் வந்தா அட்டி விடும். கன்னியாகுமரியில் இருக்க ஒரு பெஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ்னால் இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும் இந்த பிளேஸு. இந்த ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்ததாக போகிற ஃபால்ஸு தான் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். கன்னியாகுமரியோட ஒரு பெஸ்ட்டு அட்வென்ச்சர் ரூட்னால் இந்த கோதையார் தான். நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த ஒரு அட்வென்ச்சர் ரூட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. காட்டுக்குள்ளே ஒரு ட்வின் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஒருத்தருக்கு 30 ரூபா, காரில் போனீங்கன்னா காருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இந்த இடம் கன்னியாகுமரியிலேருந்து 73 கிலோமீட்டரும் திருப்பரப்புலேருந்து 25 கிலோமீட்டர்ல இருக்குது. லித்தி இப்போ எங்கே போகிறோம்? 301 ரூமுக்கு போகிறோம். அங்கே வந்து ட்வின் ஃபால்ஸ் இருக்கான் பக்கத்துலேயே. கோதையார் ட்வின் ஃபால்ஸ். ஓமா எங்கே செக் போஸ்ட்லேருந்து 1/2 hour ஆகுமா. 10 கிலோமீட்டர் இருக்குது பாரு. டீப் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது ரோடு. நான் ஒன்றும் சொல்ல, உங்கள் சேஃப்டி தான் சொல்கிறேன். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம்லாம் உள்ளே இருக்காதீங்க. ஏன்னா அனிமல்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரீங்களோ போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. வண்டி ஏதோ ஃபால்ட்டு வேறு ஆயிடுச்சு போல். அவங்களும் நைட்டுக்குள்ளே எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க. அவங்க வெளியே வர போகிறாங்க. குற்றியார் ஏதோ ஒரு ஊர் இருக்குது போல் உள்ள. அங்கே போகுது. என்னது வண்டி போகிறதும் ஆமாம் ஆமாம், எல்லாமே இங்கே ஒரே சைடு தான். அந்த ஃபால்ஸ் இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கான். எவ்வளோ? 15 கிலோமீட்டர். ஆனால் இதில் 11 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஓடு 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 காம ஓடு ஓடு ஓடு. ஃபாரஸ்டாக இருக்கிறான். பொறுமையாகவே போட, பொறுமையாகவே போ. யாரு இல்லையா? ஒரு வைல்டு லைஃப் கிராசிங் அம்பா இதெல்லாம். லித்திக் இங்கெல்லாம் யானை கிராஸ் ஆகுமாண்டா லித்திக்கு? முடிஞ்சா நேரில் கூட பார்க்கலாம். அதுக்கு தானே உன்னை இப்போ உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். அங்கே பாரு, நீ வந்தா நீயும் பாரு. லைட்டாக வருது. டூரிஸ்டாக தான் அந்த 3 மணியோட முடிஞ்சது போல். கேட்டோம், சரி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க, ரொம்ப நேரம் ஆக்காதீங்க. இதெல்லாம் பேர் சைடில் இருக்கிறதுலாம் வந்து அன்னாச்சி பழம்டா. ஆமாம் ஆமாம், இதுதான் அன்னாச்சி பழம் வளரும். நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா கட் பண்ணி அந்த அன்னாச்சி பழம் தான் அது. ஒரு ரோடு எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல.
ரோடு எப்படி இருக்கு பா, செம்மையாக இருக்குடா. லித்தி முன்னாடி பாரு லித்தி, இதுதான் காடு. நீங்கள் காடு பார்த்தது இல்லைல்ல, டீப் ஃபாரஸ்ட் தான். அப்படியா? என்ன அனிமல் போயிடுச்சுன்னா நீ சொல்லணும். அப்போ அனிமல் அங்கே கிராஸ் ஆகுதுன்னா பொறுமையாக போகணும். நீ சொல்லவே இல்லையே. கல்லா? உனக்கு பாறை கூட யானை மாதிரி தெரியும். இப்போ யானை குடிக்கிறத பார்த்துட்டான்ல, உடனே அவனுக்கு கல்லுலாம் வந்து யானை மாதிரி தெரிஞ்சு போல. அந்த யானை எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுல. அதெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும். இங்கே இருக்கிறதுலாம் வந்து வெறித்தனமாக இருக்கும். வால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. கார்லயே போறியா பார்த்தியா? டிஸ்டர்ப் பண்ணாம கார்லயே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். போட்டு சரியா சாவ எடுத்துவாங்க. ஆளே மாறி ஆயிரும். காலையிலேருந்து சரியான வெயில். உள்ள பாரு, ஒண்ணுமே தெரியல. ட்வின் ஃபால்ஸ் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. போற வழியெல்லாம் பங்கமா இருக்கு. என்ன சரியா? எப்படி இருக்கு? என்ன பயமா இருக்கா உனக்கு? எதுக்கு பயப்படுற? சிங்கமா? சிங்கம்லாம் இங்க இருக்காதுடா. புலி சிறுத்தைதான் இருக்கும். ஆமா, அதெல்லாம் வராது. புலி வந்தால் அது பாட்டு போகுது. யானை வந்தால் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். மற்றபடி புலிலாம் வந்தால் நம்மள ஒன்றும் பண்ணாது. காரில் தானே இருக்கும். கீழே இறங்கினா தான் இது. கீழே இறங்காமல் நம்ம போயிட்டு அப்படியே வந்துடலாண்ணா. சரியா? சரி. இப்போ ஆனால் பக்கத்தில் மண் இன்னும் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக செடி தான். அப்படியே ஏறி இறங்குறது போல. இது ஏறி இறங்குது. இதெல்லாம் இறங்குது. ரோடு கொஞ்சம் அப்புறம் நல்லா தான் இருக்கு. ஓடு 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 ஓடு, அச்சமில்ல ஓடு. ஏய், இதெல்லாம் பயப்படக்கூடாது சரியா? முதல் டைம் காட்டுக்கு வர பயந்துன்னு வர. நீ தானே கேட்ட, நீ மட்டும் காட்டுக்கு ஃபால்ஸுக்கெல்லாம் போகிற, என்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு. காட்டுக்குள்ளே தான் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கான். ஏய் செம்ம இருட்டுறா. இங்கே இதில் தான் ஃபால்ஸ் போகணும் போல. இல்லைடா, இது வரைக்கும் இதில் போகணும். ஆமாம், அது வரைக்கும் மேலே 100 மீட்டரில் இருக்கு. ஏய் 100 மீட்டர் தான். வா அங்கே வா வா, அங்கே போகலாம். அவர் போ, நீ போ. ஏய் ஓடக்கூடாது, இங்கே தான் நிற்கணும். அப்பா கூட இருக்கணும். எப்படி இருக்கு இடம்? அங்கே பார், சூப்பராக இருக்கா. இங்கே நில்லு, போவாத. எப்படி டீப் ஃபாரஸ்ட் இருக்கும். கோதையார் ட்வின் ஃபால்ஸ் தோ இருக்கு. இரட்டை அருவி. இங்கேருந்து பார்க்கிங்லேருந்து 100 மீட்டர் தான். ஜாலியாக ஓட போகிறோம். இது பேர் என்னது? கோதையார் ட்வின் ஃபால்ஸ். இரட்டை அருவி. 2 அருவி இருக்கு உள்ள. குடுகுடு வரலாம். எப்படி வரலாம்? குடுகுடு வரலாம். சின்ன பையனா சல்லுன்னு ஓடுறியா? கல்லா இருக்கும். என்ன பட்டு தூக்கிட்டே போறேன். இந்த ரோடு முன்னாடி பவர் காட்டலாமா?
கும்பலாகவே போங்கண்ணா, தனியாக போகாதீங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். நல்லா இருக்கு. த்ரில்லிங்காக நல்லா இருக்கா? வெளில யானை வந்துச்சுன்னா பயமாக இருக்கும். இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? இப்போதான் அதான் இங்கே ஊற்றுது. பார்த்து போடா, கீழே பார்த்து வா. உன் கூட தாண்டி வரேன். ஜாலியா இருக்கும்ல. கையை பிடி. ஏய் நல்லா இருக்குப்பா. அதான் செய்யாம போடுவா. சரியா போடா போடா, ஒன்றும் இல்லைடா. ஏய் செம்ம சில்லுன்னு இருக்குடா. ஜாலியா இருக்கா? எதனா அனுப்பிச்சு போமா, குளிர்றீங்க அப்புறம். பண்ணலாம். ஏய் ஃபால்ஸ் எப்படி இருக்கு? இங்கே பாரு, குளிக்கவே மாட்டேன் நான், வந்து குளிச்சிட்டாரு. கூட்டமாக இருந்தால் குளிக்க மாட்டேறான் அவன், கூட்டம் இல்லைன்னா ஜாலியாக குளிக்கிறார். நடி எப்படி இருக்கு ஃபால்ஸு? ஜாலியாக குளிச்சிட்டியா? சூப்பர். கூட்டமாக இருந்தால் அவன் குளிக்க மாட்டானா? என்ன சொன்ன? என்ன சும்மா ஃபோட்டோ எடுத்துனே இருக்கீங்க? வாங்க போகலாம். வாய் ஆடுற நீ. ஓ ஃபோட்டோ எடுத்தா கிளம்புன டைம் ஆயிடுச்சுல? ஆமாம், டீப் ஃபாரஸ்ட் இது, சீக்கிரமாக வெளில போகிறோம். கோதையார் வந்தீங்கன்னா இந்த ட்வின் ஃபால்ஸ் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. என்னடா சூப்பராக இருக்கடா? சரி ஓகே, அவ்வளோதான், பாய் பாய். இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் போனீங்கன்னா போகிற வழி எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கும். நாங்கள் போகும்போது லேட் ஆகிடுச்சு, அதனால தான் குளிக்கலாம் முடியல. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இந்த இடத்துல ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். யானை சாணி ரிட்டர்ன் போகும்போது யானை சாணி பார்த்துட்டு வரும். டயரில் ஏற்றுனா நல்லது. டயரே ஏறுது. ஃபுல்லாக என்னடா செடி தானே இருக்கு. சரி உட்காரு நீ கொஞ்ச நேரம். அது போயிடுச்சு. செம்மையா இருக்கா? ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஜாலியாக போயின்னு இருக்கும். யானை சாணிலாம் இருக்கு. ஏய் டைம் ஆயிடுச்சுல, ஆனால் சார் கொஞ்சம் வெளில போயிட்டேன்னா அப்புறம் என்ன பிளாக் கலர் கார் சார் ரன் போயிட்டு இருப்பான். அவங்களாம் இங்கேயே லோக்கல்ல, அவங்க ரோட்லாம் நல்லா தெரியும், நல்லா ஓட்டுவாங்க. அப்பாக்கெல்லாம் புதுசுல ஃபாஸ்ட்டாலாம் வேணாம், பொறுமையாகவே போகலாம். பாரு ஃபுல்லாக மழை வர போகுது போல. எதில் மழை பற்றியா? செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. மண்ணே இல்லை போகிறேன், ஃபுல்லாக செடி தான் பயங்கரமாக இருக்கு. வேற மாதிரி
என்னடா காடு பார்த்துட்டீங்களாடா? காடு பாத்துறோம். சூப்பராக இருக்கா? என்னண்ணா பார்த்துட்டீங்க? வாட்டர்ஃபால் பார்த்தோம். 2 வாட்டர்ஃபால் பார்த்தோம். ஒரு நாய் பார்த்தோம். ஒரு சாணி பார்த்தோம். 2 சாணி. மயில் பார்த்தோம். யானை பார்த்தீங்க? யானை பார்த்தோம். ம். யானை பார்த்தோம். ஒன்றும் நீங்கன்னா பார்க்கல. போட்டோ எடுத்தோம். கரெக்ட். சிறுத்தை புலி. சிறுத்தை புலிலாம் ரொம்ப ரேரா பட்டோம். ஆமா பார்க்கவே முடியாது. ஆமா வச்சு சாப்பிடுவோம். வெளிய வராதடி அவ்வளவா. யானை பார்க்கலாம், மான் பார்க்கலாம். மான் பார்த்தோம். மான் பார்க்கலாம். மான் தானே நாளைக்கு எங்கே போகிற வெளிலாம் இருக்காது, வேற எங்கேயா பார்ப்போம். இந்த கோதையார் ஃபால்ஸுக்கு பிளான் பண்ணிங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே போயிடுங்க. எங்களை மாதிரி லேட்டாக போயிடாதீங்க, நிறைய இடத்த பார்க்க முடியாமல் போயிடும். நீங்கள் காலையிலே போயிட்டீங்கன்னா நிறைய இடத்த பார்த்துட்டு வரலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடம் போகிற வழியிலே இருக்க மோதிரமலை வாட்டர் ஃபால்ஸ் தான். நாங்கள் போகும்போது பார்த்தோம், சரி வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா வரும்போது 6:30 மணிக்கெலாம் இருட்டாயிடுச்சு. அதனால் போகும்போது சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. இது பக்கத்துலேயே தான் பேச்சிப்பாறை டேமும் இருக்குது, போட்டிங்கும் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கன்னியாகுமரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த கோதையாரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.